வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் நம்ம டிஸ்பிளே பார்த்துட்டோம், பார்ட் 2ல் டெலீட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் இன்சர்ட் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு டெம்பரரி நோட் பாயிண்டர் வேரியபிள் நமக்கு தேவைப்படுது, அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் ஹெட் நோடை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு நோடு இன்சர்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ நியூவாக ஒரு நோடு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ இப்போ ஒரு நோடு கிரியேஷன்னா என்ன, மெமரியில் நோடுக்கான கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைனமிக்காக மெமரியிலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அதாவது எவ்வளோ மெமரி வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நோடு நம்மளோட நோட்டில் 2 டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதை ரெண்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைட்ஸ் வேணுமோ அதை நம்ம இங்கே டைரெக்டாக கொடுத்துடலாம். டைரெக்டாக வேல்யூவாக கொடுக்கலாம். அப்படி இல்லை மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த நோடு நம்மளோட டேட்டா டைப் நோடை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த நோடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான சைஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடும். அந்த வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 பைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மெமரி அலோகேஷன் ஃபங்க்ஷன் 12 பைட்ஸ் மெமரி எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அதை எடுத்து இங்கே வாய்ட் பாயிண்டராக ரிட்டர்ன் பண்ணும் அந்த அட்ரஸை. வாய்ட் பாயிண்டர் அப்படின்னா பிளெயின் எம்டியாக இருக்கிற ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு இங்கே டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஒரு டேட்டா பார்ட், அதுக்கப்புறமா ஒரு அட்ரஸ் பார்ட் இருக்கணும். அந்த அட்ரஸ் பார்ட்டில் ஒரு நோடுக்குரிய டேட்டா அண்ட் அட்ரஸ், ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும். அப்போ இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம அதை ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அதான் டைப் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ அதாவது இந்த ஃபார்மேட்டில் வேணும். ஸோ அதனால் நமக்கு ரிட்டர்ன் ஆகிற அந்த வாய்ட் பாயிண்டரை நம்ம டைப் காஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம நியூ நோட் அப்படிங்கிற ஒரு புது நோட் பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு புதுசாக ஒரு நோடை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பொசிஷனில் நோடை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அந்த நோடில் என்ன டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்புட்டாக வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ டேட்டாவை வாங்கிட்டோம் இல்லையா, ஸோ டேட்டா கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ என்ன டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இந்த நோடில் இப்போ 15 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நியூ நோட், இதுதான் நியூ நோட். இந்த நியூ நோடோட டேட்டா பார்ட் இதுதானே டேட்டா பார்ட். ஸோ இதில் நம்ம வாங்கின வேல்யூ சப்போஸ் 15 இருந்தது அப்படின்னா அதை டேட்டா பார்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு நியூவாக ஒரு நோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நோடை நம்ம இங்கே கொடுத்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். நம்ம நியூ நோடை லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறப்போ 2 மெயின் சுச்சுவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பிகினிங்கில் இன்சர்ட் பண்ண போகிறோமா, இல்லை இதை தவிர வேற ஏதாவது பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி 2 சுச்சுவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிகினிங்கில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் 2 சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ லிஸ்ட்டு எம்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா லிஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ அதுக்கான ஆப்ரேஷன் ஸ்டெப் ஒரு மாதிரி இருக்கும். லிஸ்ட்டில் நோட்ஸ் இருக்கிறப்போ அப்போ நம்ம புது நோடை 0th பொசிஷன் பிகினிங்கில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் ஸ்டெப் வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஸோ அதனால் இந்த 3 சுச்சுவேஷன்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட நோடை 0th பொசிஷன், அதாவது பிகினிங்கில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது ரெண்டையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட லிஸ்ட் எம்டியாக இருக்குது. இந்த எம்டியாக இருக்கிற லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நோடை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இதில் நல் அப்படின்ட்டு மாறும். இந்த ஹெட் நோடு இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக ஹெட் நோட் ஸ்டார்டிங்கில் நல்லுன்னு இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு நோடு வந்ததுக்கப்புறமா இதுதான் ஹெட் நோட்.
ஏன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே நோடு இதுதான் வந்து ஹெட் நோட் அப்படின்ட்டு இதை மாற்றணும். இதே இது லிஸ்ட்டில் ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது. இப்போ இந்த நோடு இருக்கிறப்போ புதுசாக ஒரு நோடை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன மாதிரி நம்ம அந்த ஸ்டெப்ஸை கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நோடை இந்த லிஸ்ட்டோட ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த நோடை இந்த லிஸ்ட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு ஹெட் நோடு வந்து இந்த நோட் கிடையாது, இந்த நோடு தான், இப்போ புதுசாக இங்கே ஆட் பண்ண நோடு தான் ஹெட் நோட் அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ ரெண்டுமே வேரி ஆகுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஒரு நோடை 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணணும். ஸோ இதுக்கான கோடு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பொசிஷன் 0வாக இருக்குது அப்படின்னா லிஸ்ட் எம்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஹெட் நோடு வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் நோடு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட்டு இந்த மாதிரி எம்டியாக இருக்குன்னு மீனிங். அப்போ நம்மளோட நியூ நோடு, ஸோ இதுதானே நம்மளோட நியூ நோடு. ஸோ நம்மளோட நியூ நோடு இப்படி இருக்கும். ஸோ இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நல்லுன்னு நம்ம அசைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் நல் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த நியூ நோடு தான் ஹெட் நோடு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றுறோம். ஸோ நியூ நோடை வந்து ஹெட் நோடில் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு வந்து நமக்கு 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறப்போ லிஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போது நம்மளோட லிஸ்ட்டு வந்து எம்டியாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்போ லிஸ்ட்டில் வந்து சம் நோட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போது எப்படி வந்து பிகினிங்கில் நம்ம வந்து நியூ நோடை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த லிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்மளோட நியூ நோட் 15 அப்படிங்கிற ஒரு டேட்டா வச்சு ஒரு நியூ நோடு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த நோடை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக இதுதானே ஹெட் நோட். இந்த லிஸ்ட்டில் இதுதான் ஹெட் நோட். இதோட பொசிஷன் வந்து 0, 1, இது 2, இது 3. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நியூ நோடு இதோட ஆட் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த அட்ரஸ் பார்ட் இருக்குல்லையா, அந்த நெக்ஸ்ட் பார்ட் இது வந்து இந்த நோடை பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த நோடுக்கான அட்ரஸ் யார்கிட்ட இருக்குது? ஹெட் நோட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹெட் நோட் அப்படிங்கிறதுனால, அதாவது ஸ்டார்டிங் நோட் அப்படிங்கிறதுனால இந்த ஹெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நோடுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் ஹெட் நோடை அப்படியே காப்பி பண்ணுறோம். ஸோ நியூ நோட் தான் இது. இதோட இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் எதை காப்பி பண்ணுறோம்? ஹெட் நோடை காப்பி பண்ணுறோம். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு லிங்க் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் லிஸ்ட்டில் பிகினிங் நோடு தானே ஹெட் நோடாக இருக்கணும். இப்போ இது வந்து செகண்ட் நோடாக மாறிடுச்சு இல்லையா? இப்போ இதுதான் 0th நோட், இது ஃபர்ஸ்ட் நோட், இது செகண்ட் நோட், இது தேர்ட் நோட், இது 4th நோட். அப்போ அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இதுதான் ஸ்டார்டிங் நோட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஹெட் அப்படிங்கிற இந்த நோடு நேமை இங்கே மாற்றணும். இப்போ இது எப்படி மாற்றலாம்? இந்த நியூ நோடை ஹெட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இருக்கு இல்லையா, நியூ நோடை ஹெட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதோட மீனிங் ஹெட்டை வந்து இதை பாயிண்ட் பண்ணாது, இதை பாயிண்ட் பண்ணாமல் இதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதோட மீனிங். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? லிஸ்ட்டில் நோட்ஸ் இருக்கிறப்போ ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு நோடை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிற அந்த நியூ நோடு தான் ஹெட் நோடாக மாறப்போகுது. நம்மளோட லிஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட் நல்லுன்னு மாற்றணும். லிஸ்ட்டு வந்து எம்டியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற ஏற்கனவே இருந்த நோடை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இதனால தான் இந்த இடத்துல நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இன்சர்ட் பண்ண போகிற பொசிஷன் வந்து 0 இல்லாமல் வேறு ஏதாவது பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி வந்து அந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து 20 அப்படிங்கிற டேட்டா இருக்கிற ஒரு நியூ நோடு நம்மக்கிட்ட இருக்குது. இதை தேர்டு பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நோடு வந்து தேர்டு நோடாக மாறிடும், இது 4th நோட், இது 5th நோட், இப்படி தான் மாறும். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த டெம்பரரி அப்படிங்கிற ஒரு நோட் பாயிண்டர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இங்கே ஹெட்டில் இருக்கிற கண்டென்ட்டை தானே பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டெம்பரரி அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளை நம்ம எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு மொதல் பொசிஷனில் வர மாதிரி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை கொண்டு வரணும்.
இப்போது நம்ம வந்து தேர்டு பொசிஷனில் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போது இதுக்கு ப்ரீவியஸ் ஆன பொசிஷன் 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த டெம்பரரி பாயிண்டர் வேரியபிள் இருக்கு இல்லையா, இதை நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ இது எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக டிஸ்பிளே ஆப்ரேஷனையும் பார்த்துட்டோம், டெலிட் ஆப்ரேஷனையும் பார்த்துட்டோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம டெம்ப் அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளை நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒவ்வொரு நோடாக நம்ம மூவ் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே லெஸ் தேன் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து 3 அப்படிங்கிறதுனால 2 வரைக்கும் தான் இது ட்ராவல் ஆகி வரும். இப்போ நம்ம எந்த பொசிஷனை இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கு ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். இது ஏன் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம்லே இந்த நோடு, இந்த நோடோட இந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த நோடோட கனெக்ட் ஆகணும். இப்போ இந்த நோடுக்கான அட்ரஸ் யார்கிட்ட இருக்குது, இந்த ப்ரீவியஸ் நோடு கிட்ட தானே இருக்குது. ஸோ அதனால தான் டெம்பரரியை இங்கே கொண்டு வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட் இதாக இருக்கு இல்லையா, நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் டெம்பரரியோட நெக்ஸ்ட் இதான டெம்பரரி, இதோட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது, இந்த நோடு இருக்கா. அப்போ இந்த நோடுக்கான கம்ப்ளீட் அட்ரஸை இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இதோட மீனிங் என்னன்னா, இங்கே வந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன செய்யணும், இதுதான நியூ நோடு. இந்த நியூ நோடை நம்ம என்ன செய்கிறோம், டெம்பரரி ஆஃப் நெக்ஸ்ட் இந்த இதில் அப்படியே காப்பி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த லிங்க் கட் ஆகி இங்கே இருந்த அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸால் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், நியூ நோடு, இந்த நியூ நோடை டெம்பரரி நோடு இருக்கு இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் காப்பி பண்ணுறோம். அப்போ இதோட மீனிங் என்ன, இதோட அட்ரஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போது இந்த டெம்பரரி இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த நோடு வந்து இடையில இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இது தேர்டு நோடாக மாறிடுச்சு, இது ஃபோர்த்து நோட், இது ஃபிஃப்த்து நோடாக மாறிடுச்சு. இந்த ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து இதை நான் தனியாக எடுத்து எழுதுறேன். இப்போ இங்கே 7ன்னு இருந்துச்சு, இங்கே 10ன்னு இருந்தது. இது வந்து இதை தானே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம வந்து இந்த 20 அப்படிங்கிற டேட்டா இருக்கிற நியூ நோடை இன்சர்ட் பண்ண பார்த்தோம். இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த இடத்துல நியூ நோடை, இந்த இருக்கு இல்லையா, நியூ நோடை டெம்பரரி ஆஃப் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல நியூ நோடு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போது இது வந்து இதைத்தான் லிங்க் பண்ணும். இங்கே இருந்த இந்த டீட்டெயில் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இது எடுத்துட்டு, இந்த டேட்டா எடுத்துட்டு தான் இது ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போது அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த நோட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாதான் இது ஒரே லிஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த நோடுக்கான அட்ரஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அது யார்கிட்டையுமே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நோடு கிட்ட தான் இருந்துச்சு, அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா டெம்பரரி கிட்ட தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ இது 10, இது 7, இது 20. ஸோ இது இங்கே வந்து நமக்கு இந்த அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸை ஒரு காப்பி எடுத்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஸ்டோர் பண்ணோம்னா இங்கே லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ லிங்க் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் காப்பி பண்ணுறோம். அப்போது இந்த லிங்க் இப்போ தான் பிரேக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம்.